ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆடிட்டர் சி.ஏ.வி. ராஜ்குமார். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. முன்னாடி பெனல்டிக்கு இன்டென்ட், அதாவது குற்ற உணர்வு ரொம்ப முக்கியம். நீ வேண்டுமென்றே தப்பு செஞ்சியான்னு பார்ப்பாங்க. ஆனா இப்ப செக்ஷன் 74A வந்தக்கப்புறம் அந்த கதை முழுக்க மாறிடுச்சு. இப்ப என்ன முக்கியம் தெரியுமா? தப்பு நடந்ததா இல்லையா? அதுதான். ஏன் நடந்துச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம். நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குனீங்க. ப்ராப்பர் இன்வாய்ஸ், ஃபுல் பேங்க் பேமெண்ட், பொருள் வந்துச்சு, உங்க பிசினஸ்லயும் யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா சப்ளையர் GSTR1 போடல அல்லது வரி கட்டல. உடனே உங்க ஐடிசி மறுக்கப்படுது. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? ஒண்ணும் இல்ல. ஆனாலும் பெனல்டி வர்ற ஆபத்து இருக்கு. மட்ராஸ் ஹை கோர்ட்ல டிஒய் பீதல் கேஸ், கல்கட்டா ஹை கோர்ட்ல LGW இண்டஸ்ட்ரீஸ் கேஸ்ல ஜட்ஜஸ் தெளிவா சொன்னாங்க, சப்ளையரை முதல்ல பிடிங்க, இன்னசென்ட் பயரை தண்டிக்காதீங்கன்னு. ஆனா இப்ப செக்ஷன் 74A வந்ததும் ஜென்வின் டிஸ்பியூட் கூட ராங் அவைல்மெண்ட் ஆகி டாக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனல்ட்டி மூணும் சேர்ந்து அடிக்குது. இது நம்ம எல்லாருக்கும் பெரிய ஹெடேக்கா மாறிடுச்சு. ட்ரஸ்ட் பேஸ்ட் சிஸ்டம்ல இருந்து பயம் அடிப்படையிலான கம்ப்ளைன்ஸுக்கு மாறிட்டோம். என்ன பண்ணலாம் நண்பர்களே? இன்வாய்ஸ், பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சப்ளையரை சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுங்க. நோட்டீஸ் வந்த உடனே எங்களுக்கு இன்டென்ட் இல்லை, போனாஃபைடு மிஸ்டேக்னு தெளிவாக சொல்லி ஃபைட் பண்ணுங்க. வரி ஏய்ப்பு பண்ணுறவங்களுக்கு கடுமை தேவைதான். ஆனால் நல்ல எண்ணத்தோட தவறு பண்ணினவங்களை ஃப்ராடாக நடத்தக்கூடாது. செக்ஷன் 74A நியாயமாக இருக்கணும்னா இன்டென்ட்டை பார்க்கணும். கடுமையான வரி அமைப்பு மட்டும் போதாது நண்பர்களே, நியாயமான வரி அமைப்பு வேணும். அப்பதான் நம்ம எல்லாரும் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ண முடியும். நன்றி, வாழ்த்துக்கள்.